கட் அண்ட் ரைட்டாக சொல்லிக்கிறது நமக்கா, இது என்டர்டெயின்மெண்ட்கான வீடியோ கிடையாது. இதை பற்றி நிறைய விஷயம் நீங்கள் கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா, கட் அண்ட் ரைட்டாக சொல்லிக்கிறது நமக்கா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற சைக்காலஜி ஆஃப் மணியை வாங்கி படிங்க. ஸோ ஐஎம் டிகே. நான் வந்து இன்றைக்கி சைக்காலஜி ஆஃப் மணிங்கிற ஒரு புக்கோட ஓவர்வியூ தான் பார்க்க போகிறேன். ஓவர்வியூவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அதில் இருக்கிற முக்கியமான டாபிக்ஸ் மட்டும் தான் ஓவர்வியூவில் பார்ப்பாங்க. ஸோ 4 முக்கியமான டாபிக்ஸை நான் உங்களுக்கு முன்னாடி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஃபஸ்ட் ரிஸ்க் அண்ட் லக்குங்கிற ஒரு விஷயத்தை நான் சொல்ல போகிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நோ ஒன்ஸ் ஆர் கிரேசி அப்படிங்கிறத சொல்ல போகிறேன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நெவர் இனஃப்ங்கிற ஒரு விஷயத்தை சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு ரிஸ்க் அண்ட் லக்கு. ஸோ ரிஸ்க் அண்ட் லக்கை பொறுத்த வரைக்கும் ரிஸ்க் அண்ட் லக்கை நேர்கோடாக எடுத்துக்கலாங்க. நேர்கோடாக எடுத்தோடனே இந்த பக்கம் சக்ஸஸ், இந்த பக்கம் ஃபெயிலியர். ஒரு ஸ்பியர் வருது. அந்த ஸ்பியர் இந்த சக்ஸஸில் குத்துச்சுன்னா அது லக்கு. பட் அந்த சக்ஸஸ் குத்தாமல் ஃபெயிலியர் குத்துச்சுன்னா அது ஃபெயிலியர். ஸோ நீங்கள் அதை ஃபெயிலியர் பண்ணிட்டீங்க. நீங்கள் அப்படி இல்லாமல் ரெண்டுத்துலேயுமே குத்தாமல் அது நடுவில் குத்தி சொல்கிறேன். ஸோ அந்த க்ரோவோ கீழே வராமல் நடுவில் நிற்பீங்க. ஸோ அதே பிளேனில் தான் போகணும். நீங்கள் க்ரோவ் ஆக மாட்டீங்க, கீழே வர மாட்டீங்க. ஸோ கடைசி வரைக்கும் வளராமல் அதே போதும்னு இருந்துருவீங்க. ஸோ அதுவுமே நம்மளுக்கு வேண்டாம். ஸோ அந்த சக்ஸஸ் மட்டும் தான் நம்மளுக்கு வேணும். ஸோ அந்த சக்ஸஸோட ரேட்டை எப்படி அதிகப்படுத்துறது? ஸோ லக்கு ஒரு ரைட்டிங்க. அது உங்கள் மேலே பண்ணணுன்னா நீங்கள் அதுக்கு ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கணும். ஸோ அந்த ஃபோர்ஸை கொடுக்கணும்னா நீங்கள் பண்ண வேண்டியது ஹார்ட் ஒர்க் அண்ட் ஸ்மார்ட் ஒர்க். ஸோ இதை பண்ணி உங்களோட ஸ்பேஸை அதிகப்படுத்திட்டீங்கன்னா அந்த லக்குங்கிற அம்பு உங்கள் சக்ஸஸ் ரேட்லேயே விழுந்துடும். நீங்கள் அப்படி பண்ணாமல் பிளாங்காக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறீங்கன்னா, நீங்கள் ரிஸ்க் எடுக்கிறீங்கன்னா அது சக்ஸஸாக போகிறதுக்கு ப்ராபபிலிட்டி ரொம்ப கம்மி. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நோ ஒன்ஸ் ஆர் கேசி. வளர்ந்த சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் இந்த மணியோட மைண்ட் செட் மாறுங்க. ஸோ பேரண்ட்ஸ் இந்த மணியை சேர்த்து வைக்கிறது தான் இப்போ கரெக்டான ஒரு விஷயம். ஸோ சேர்த்து வைப்பா, நீ நிறைய பணத்தை சம்பாதிப்பா அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, இந்த பையன் சேர்த்து வைக்கிறது நிறைய கரெக்டான வழி அப்படின்னு யோசிப்பான். அதே அந்த பையனுக்கு கோல்டுலேயோ ஹோம்லேயோ இன்வெஸ்ட் பண்ணி அதை நீங்கள் ரியல் எஸ்டேட்டில் பண்ணு அப்படின்னு சொன்னால் அந்த பையன் அதுதான் கரெக்டுன்னு பார்ப்பான். ஸோ அவங்க அம்மா அப்பா காட்டின வழியை கரெக்டாக அவன் ஃபாலோ பண்ணிட்டு போவான். ஸோ நீங்கள் அவனோட பேச்சு கேட்டால் அந்த பையன் அதை பண்ணுவான். ஸோ அவனோட மைண்ட் செட் அது. ஸோ யாருமே இதில் முட்டாள்கள். ஸோ யாருமே இங்கே கிரேசியும் கிடையாது. அவங்கள ஜட்ஜ் பண்ணுறதுல நீங்கள் உங்களோட கான்சன்ட்ரேஷனை செலுத்திடாதீங்க அப்படின்னு சொல்லி அதை முடிக்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் நெவர் இனஃப்ங்கிற ஒரு விஷயத்தை பார்க்க போகிறீங்க. நெவர் இனஃபை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு போதாதுங்க. நீங்கள் எவ்வளவு சம்பாதிச்சாலும் போதாதுங்க. நான் சிம்பிளாக சொல்லணுன்னா 5000 ரூபாய் சம்பாதிக்கும் போது 15000 ரூபாய் சம்பாதிச்சா லைஃப் செட்டில் அப்படின்னு இருந்தேன். 15000 ரூபாய் சம்பாதிக்கும் போது 35000 சம்பாதிச்சா நம்ம தான்டா இந்த ஏரியாலே அப்படின்னு இருந்தேன். காசு தான் தீர்ந்துச்சு. இதில் பார்த்தீங்கன்னா அவர் சொல்லியிருப்பாரு, நீங்கள் இவ்வளோ சம்பாரிச்சிட்டீங்க இவ்வளோ செட்டில், இவ்வளோ சம்பாரிச்சிட்டிங்கன்னா அவ்வளோ செட்டில், இவ்வளோ சம்பாரிச்சிட்டிங்கன்னா அவ்வளோ சென்டர்னு நீங்கள் உங்களோட சர்க்கிளை அதிகப்படுத்திட்டே தான் போவீங்களே தவிர உங்கள் சர்க்கிளை நிறுத்தவே மாட்டீங்க. ஸோ அந்த எண்டிங் பாயிண்ட் தான் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் அடுத்த லெவலுக்கு போடுறதுக்கு ஒரு தப்பு பண்ணால் தான் அடுத்த லெவலுக்கு போக முடியும்னு இருந்துச்சுன்னா அதான் உங்கள் எண்டிங் பாயிண்ட். நீங்கள் அதுக்கு மேலே எந்த ஒரு காசையும் சம்பாதிக்க தேவையில்லை. நீங்கள் அதுக்கு மேலே எதுவுமே பண்ண தேவையில்லை. ஏன்னா நேர்மையாக 100 ரூபாயோ 200 ரூபாயோ கரெக்டான விஷயம். ஆனால் உங்களுக்கு நேர்மையாக இல்லாமல் இல்லீகலாக வந்த 1 கோடியோ 2 கோடியோ உங்களுக்கு ஒரு நைட் மேர் மாதிரி அதை நினச்சி டெய்லியும் ஒவ்வொரு நாளும் ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா காசை பொறுத்த வரைக்கும் மைண்ட் செட் இது ஒரு போனஸ் பாயிண்ட். க்ரோவ் அண்ட் ரிச்சில் சொன்ன அந்த போனஸ் பாயிண்ட் தான் நான் சொல்ல வந்திருக்கேன். இது சப்கான்ஷியஸ் மெமரி பவரும் அதான் சொல்லுது, திங்க் அண்ட் க்ரோ ரிச்சியும் அதான் சொல்லுது. ஹார்ட் ஒர்க் மேக்ஸ் யூ பர்ஃபெக்ட்டுங்க. டிசிப்ளினாக இருக்கீங்க, ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் வரப்போகுது. அது உங்களோட இடத்துல விழுகப் போகுது. ஸோ 80% உங்களால் உயர்த்த முடியும்னா அதை மட்டும் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் அந்த 80% உயர்த்தணும்னா உங்கள் மைண்ட் செட் ரொம்ப முக்கியம். நீங்கள் ஸ்ட்ராங்காக நம்பணும். நீங்கள் ஒரு பணக்காரனாக ஆவேங்கிறத மூட நம்பிக்கையாக மட்டும் போயிடக்கூடாது. ஏன்னா மூட நம்பிக்கையாக நீங்கள் போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடத்துலேருந்து நீங்கள் திரும்பி அதை ஒரு மைண்ட் செட்டாக கொண்டு வர முடியாது. அந்த செயலில் இருந்தால் அந்த ப்ராசஸில் இருந்தால் மட்டும்தான் அதை பண்ணுவேங்கிறத ஸ்ட்ராங்காக இருந்துக்கணும். அது இல்லாமல் நான் எதுவுமே பண்ணாமல் வெறும் மூட நம்பிக்கையால் நான் அதை பண்ணிடுவேன், நான் அதை நடத்திடுவேன்னு சொன்னால் அது எந்த விதத்துலையுமே பயன் இல்லை. இது நிறைய பேர் தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. அந்த மாதிரி யோசிக்கிறது நான் எதுவுமே பண்ணாமல் நான் பணக்காரன் ஆயிடுவேன் சாதிச்சிருவேன்னு நினைக்கிறது மூட நம்பிக்கை, ஒரு குருட்டுத்தனமான நம்பிக்கையை தவிர நீங்கள் அது ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் கிடையாது. ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். அது மட்டும் இல்லை, இதை பற்றி நிறைய விஷயம் நீங்கள் கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா கட் அண்ட் ரைட்டாக சொல்லிக்கிறது நமக்கா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற சைக்காலஜி ஆஃப் மணியை வாங்கி படிங்க.